அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 3 நாளைக்கு முன்னாடி ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமீர் அப்துல்லா உட்பட 8 நபர்கள் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த செய்தியை கேள்விப்பட்டு நாம் வருத்தம் அடைஞ்சிருப்போம். ஸோ இதை தொடர்ந்து ஈரானில் இன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஈரானுடைய அரசியல் தன்மை ஸ்திரத்தன்மையோடு இப்படி இயங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை இன்னும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான பணிகள் என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்த வண்ணம் இருக்குது. மறுபக்கம் இன்னைக்கு வெஸ்ட் பேங்க்கில் 3 தினங்களாக மிகப்பெரிய இனப்படுகொலைக்கான எல்லா விஷயங்களும் இஸ்ரேல் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் யூரோப் கண்ட்ரி, ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் இன்னைக்கு பலஸ்தீனை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ள. 3 தினங்களாக நடக்கக்கூடிய கவலையான செய்தி என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து இன்னைக்கு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு, பல்வேறு கைதிகள் நடந்துட்டு இருக்கு. 1500 புல்டோசர்கள், கனரக வாகனங்கள் எல்லாமே வெஸ்ட் பேங்க்ல குறிப்பாக ரமல்லா, ஜெனின் இந்த 2 பகுதிகளை ஆக்கியபைடு பண்ணியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் வீடுகள் எல்லாம் இடிச்சிட்டு இருக்குது, பல கார்கள் மற்றும் சொத்துக்களை எரிச்சிட்டு இருக்குது. இதுவரையும் கிட்டத்தட்ட 100 நபர்களுக்கு மேல ஷஹீதாயிருக்காங்க. இன்றைய தேதியில காலையிலிருந்து 12 நபர்கள் ஷஹீதாயிருக்கிறாங்க. இந்த 12 நபர்கள் ஷஹீதுகளில் குழந்தைகள், பெண்கள் மற்றும் பல நபர்கள், சிறுவர்கள் உட்பட பல நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வண்ணம் இருக்கு. ஸோ வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அட்டூழியம் இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ யாருக்கும் கட்டுப்படாமல் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேங்கிற ஒரு அடிப்படையில் தான் இருந்து இன்னைக்கு இந்த போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இன்னைக்கு ISIS தீவிரவாத நடமாட்டம் மற்றும் மொசாதுடைய செயல்பாடு இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ சமீபமாக தான் 2 நாளைக்கு முன்னாடி ஈரானில் அந்த ஃப்ளைட் கிராஸில் இப்ராஹிம் ரைசி மரணம் அடைஞ்சார். ஸோ இதே வேளையில் இன்றைய தினத்தில் இதே ஈரானுடைய பகுதியில் முக்கியமான ஒரு உளவுத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை லொரோஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதி, ஈரானில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் இந்த ஈரானுடைய உளவுத்துறை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை மொசாது சுட்டு கொண்டிருக்குது. மறுபக்கம் ISIS ஈராக்கில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், குறிப்பாக ஒரு பஜாரில் சாலையோரமாக சென்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 நபர்களை ISIS படை இன்னைக்கு கொலை செஞ்சிருக்குது. ஸோ ISIS உடைய எச்சங்கள் 2017க்கு அப்புறம் ஈராக்கில் பெரிய அளவில் துடைத்துரைக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ISIS-ஐ மத்திய கிழக்கு ஃபுல்லாக நடமாட விட்டு பல்வேறு போராளி குழுக்களுக்கு எதிராக ஃபைட் பண்ண வச்சு இன்னைக்கு பல இன படுகொலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் அமீர் அப்துல்லா மற்றும் இப்ராஹிம் ரைசியை கொன்றிருக்கு அப்படிங்கிற அளவு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இந்த ஃப்ளைட் கிராஸ் நடந்துச்சு. 2 தினங்கள் முடியல, அவருடைய இறுதிச் சடங்கு நேற்று நடந்திருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஈரானுடைய லொரசஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இன்னைக்கு ஈரானுடைய உளவுத்துறை தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படின்னா அப்போ தொடர்ந்து மொசாதுடைய இலக்கு என்ன, மொசாதுடைய இலக்கு என்ன நான் சொல்றேன், தெளிவாக கேட்டுக்குங்க. மொசாதுடைய இலக்கு என்னன்னா, ஈரானுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை நிறுத்த வேண்டும். ஈரான் எந்த வகையிலும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பை ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ணக்கூடாது. குறிப்பாக நியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை ஈரான் தன் கைவசம் வச்சுக்க கூடாது. அதற்காக செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் சில மாதங்களுக்கு முன்னாடி கொலை செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளில் வெப்பன்ஸ் எந்தெந்த நாடுகளுக்கு, குறிப்பாக ஹூதிகள், அன்சார் உல்லாக்களுக்கு, ஹிஸ்புல்லாக்களுக்கு, இன்னும் பல அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையில் இதை சப்ளை செய்ய நியமிக்கப்பட்டிருந்த முக்கியமான தளபதிகளை வச்சு தான் என்ன பண்ணுச்சுன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தில் தாக்குதல் நடத்தி அவர்களை கொலை செஞ்சு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், விடுதலை பலஸ்தீன் சார்ந்த சார்பு நிலைகள் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்குது. அந்த அழுத்தங்கள் என்ன ஆகும்னா 3ஆம் உலக போர் என்ற அளவுக்கு போயிடும் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக தெள்ள தெளிவாக தெரியுது இதற்கு பின்னாடி, அதாவது இப்ராஹிம் ரைசி மரணத்திற்கு பின்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. என்னதான் நீங்க வானிலை காரணமாக சொன்னாலும் ஈரானுடைய IRGC அந்த ஃபிளைட் போய் நேரம் மோதி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு சொன்னா கூட அந்த ஃபிளைட் போனது, மோதி விழுந்தது எல்லாமே இறைவனுடைய நாட்டம் நடந்திருக்கு. ஆனால் அந்த நிகழ்வுக்கு துணையாக இருந்தது, அது செயல்படுத்தியது இஸ்ரேலா அமெரிக்காவா அப்படிங்கிற ஐயங்களும் கேள்விகளும் இன்னைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. அது சார்ந்த விசாரணையை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் ஆகட்டும், அதே மாதிரி சீன தலைவர் ஜிபிங் ஆகட்டும், வடகொரிய தலைவர் ஆகட்டும், எல்லா நபர்களும் இன்னைக்கு முழு மூச்சோடு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சம்பவம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் 3ஆம் உலக போர் உச்சபட்சமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக நடைபெறும். ஸோ அது சார்ந்து தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க,
இந்த IRGC என்ன பண்ணுது, பல்வேறு இந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒன்று சேர்க்கணும், இன்னும் பல நபர்கள் இணைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை விடுத்திருக்கு. மறுபக்கம் ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா யூரோப் கண்ட்ரியில் ஏதாவது தாக்குதல் நடத்தப்படுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அயன்டோம் என்ற அந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல, வான் பாதுகாப்பு அமைப்பு, இது போன்ற அமைப்பை பல பில்லியன் செலவு செஞ்சு தங்களது நாடுகளையும் சேஃப்டியாக வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு வந்திருக்கு. நுஸ்ரத் முகாம் மேல சமீபமாக IDF தீவிரவாத அமைப்பு மிகப்பெரிய தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மத்திய காசா, வடக்கு காசா, கான் யூனிஸ், ரஃபா போன்ற பகுதிகளிலையும் ஹமாஸ் விஸ் IDF என்ற அளவில் சண்டை என்பது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வேலையில் மீண்டும் இந்த IDF தீவிரவாத அமைப்பு ஹமாஸ் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, IOFல இருக்கக்கூடிய பெண் இராணுவ பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல இஸ்ரேலுடைய IDF IOFல. ஸோ இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய படையோடு ஃபைட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய வேலையில் அந்த பெண் இராணுவ வீரர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ கைது செய்யப்பட்டு கண்ணியமான முறையில் ஹமாஸுடைய படையால் அது வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் உடம்புல கைது செய்யக்கூடிய சமயத்தில் பல்வேறு காயங்கள் இருந்திருக்கு. ஏன்னா எதிர்த்தாக்குதல் மற்றும் பல்வேறு இடங்களில் விழுந்திருப்பாங்க போன்ற விஷயங்கள்னால அவங்க உடம்புல காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கு. ஸோ இதோட கைது செய்யப்படக்கூடிய சமயத்தில் உடையில வந்து மேல் கீழே கால் பகுதி ஃபுல்லாக ரத்தம் இருந்திருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வீடியோ ஃபுட்டேஜில் எடுத்து அதை கிராப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் கர்ப்பமாக இருந்த சில பெண்கள் மேலேயும் இஸ்ரேலுடைய ஹமாஸ் படை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காள். கஸ்ஸாம் படை தாக்குதல் நடத்துறது இல்லாமல் அவர்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அதோடைய முழு ஃபுட்டேஜ் வந்து இஸ்ரேலுடைய தலைமை செயலாளர்களை ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த ஃபுட்டேஜில் அப்படி இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சான்றும் கிடையாது. எல்லாமே அவர்களுக்கு தற்செயலாக போரில் ஈடுபடக்கூடிய சமயத்தில் சண்டையின் பொழுது ஏற்பட்ட ரத்தம் தவிர ஒரு கர்ப்பிணியை கர்ப்பளிச்சனால அல்லது கர்ப்பிணியை எட்டி உதச்சனால வந்த ரத்தமோ அல்லது மிகப்பெரிய ஒரு வலியோ வேதனையோ அது கிடையாது. மாறாக இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு தான் வேண்டுமென்றே கர்ப்பிணிகளை கொன்று அந்த சிசு குழந்தையை நசுக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மிருக வேலையை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஹமாஸ் மேலே பழி சுமத்தி ஹமாஸுக்கு பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.